மெட்ரோவில் பயணித்து மெட்ரோ விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். ஓமந்தூரார் அரசு தோட்டம் மெட்ரோவில் இருந்து நந்தனம் மெட்ரோ மற்றும் கிண்டி கத்திப்பாரா ரயில் மேம்பால பணிகளை முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்தார். மெட்ரோவில் பயணித்த முதலமைச்சர் விஜய் பயணிகளிடம் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். முதலமைச்சர் விஜயை காண மெட்ரோ ரயில் நிலைய வாயில்களில் பொதுமக்கள் பெருமளவிற்கு திரண்டிருந்தனர். மக்களை பார்த்து கையசைத்தபடி முதலமைச்சர் விஜய் சென்றார். தொடர்ந்து போரூர் பூந்தமல்லி இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் பயணம் மேற்கொண்டார். பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகள் செய்வதை தடுக்கும் திருத்த மசோதா 2026 மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. தேர்வுகளில் முறைகேடு செய்யும் தனிநபருக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. முறைகேட்டில் ஈடுபடும் தனிநபருக்கு ரூபாய் 50 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஒரு கும்பலாக சிக்கினால் 7 ஆண்டு சிறை, ரூபாய் 10 கோடி வரை அபராதம் விதிக்கவும் மசோதா வகை செய்கிறது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பு செய்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு தேசிய கௌரவ சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்தை இதன் மூலமாக வந்தே மாதரம் பாடல் பெற்றுள்ளது. சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க கிடங்குகளில் கையிருப்பை குறைத்து 400 டன்களுக்கு மேல் உள்ள கூடுதல் இருப்பை சந்தைக்கு அனுப்ப மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அதிக விலைக்கு விற்பதை தடுக்கவும் பதுக்கலை தடுக்கவும் ஆகஸ்ட் 1 தேதியில் இருந்து வியாபாரிகள் தங்களுக்கு சர்க்கரை பில் கிடைத்த 30 நாட்களுக்குள் சர்க்கரையை விற்பனை செய்துவிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் ரூபாய் வாங்கி நீட் வினாத்தாள்களை கசியவிட்டதாக 13 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் மீதான விசாரணை தீவிரமடைந்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான சிபிஐ குற்றப்பத்திரிகையை வரும் 3ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வதாக சிறப்பு விரைவு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நீட் குளறுபடி குறித்த வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு ஆவணங்கள் மிக அதிக அளவில் இருப்பதால் அவை ஸ்கேன் செய்யப்பட்டு வருவதாக சிபிஐ தெரிவித்ததை அடுத்து அவற்றை சமர்ப்பிக்க சிபிஐக்கு விரைவு நீதிமன்றம் மேலும் 3 நாள்கள் அவகாசம் அளித்தது. தமிழகத்தில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை விட அதிகமானோர் மருத்துவ படிப்பிற்கு விண்ணப்பித்துள்ளதால் மாணவர்களின் விவரங்களை சரிபார்க்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் மருத்துவ படிப்பிற்கு மொத்தம் 16,199 இடங்கள் உள்ளன. நடந்து முடிந்த நீட் தேர்வில் 61,306 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆனால் மருத்துவ படிப்பில் சேர 72,627 பேர் பதிவு செய்துள்ளனர். நீட் தேர்வை ரத்து செய்யாத மத்திய பாஜக அரசின் ஆணவத்தால் 107 மாணவர்கள் உயிரை விட்டதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அதிகபட்சம் மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று என்பதால் நீட் தேர்வு தேவையற்றது என கூறினார். நீட் தேர்வால் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக கூறிய தயாநிதி மாறன், நீட் தேர்வால் மருத்துவமனைகள் அல்லது மருத்துவர்களின் செயல்திறன் மேம்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடங்கி நடைபெறுகிறது. கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் மு.க. ஸ்டாலின் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கொளத்தூர் தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி காலை 9 மணிக்கு தொடங்கியது. சிந்தாரிப்பேட்டை கிடங்கில் வைக்கப்பட்டுள்ள 14 வாக்குச்சாவடிகளில் உள்ள மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்படுகின்றன. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருந்த சாந்தி முன்னிலையில் இப்பணிகள் நடைபெற்றன. மது பாட்டிலில் குறிப்பிட்ட எம்ஆர்பி விலையில் விற்பனை செய்வதாகவும் கூடுதல் விலை கேட்கப் போவதில்லை என்றும் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுக்க தமிழ்நாடு அரசு கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது.
வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் தூர்வாரி பராமரிக்கும் பணியை அமைச்சர் என் ஆனந்த் தொடங்கி வைத்தார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் பராமரிக்கும் பணிகளை நீர்வளத்துறை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியில் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் மடத்திற்கு சொந்தமான நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்த வழக்கில் 4 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். இந்த நில மோசடியில் தொடர்புடைய பிற நபர்களின் பங்கு மற்றும் ஆவண முறைகேடுகள் குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பழனி நில மோசடி விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க கோரி திமுக, அதிமுக தாக்கல் செய்த மனுக்கள் ஜூலை 30ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் இதே விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி தங்கள் தரப்பிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் அதையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் எனவும் முறையிட்டனர். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களை தாவேக அரசு காற்றில் பறக்க விட்டதாகவும் உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பொத்திக் கொண்டு நின்றதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக இருக்கும் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ இடங்களை மத்திய அரசிடம் ஒப்படைக்க தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 27% இடஒதுக்கீட்டை திமுக போராடி பெற்று தந்ததாகவும், ஆனால் இன்று மருத்துவ படிப்புகளில் தமிழ்நாட்டின் இடங்களை இழக்கும் செய்தி வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் நிதி முறைகேடு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சுமார் 4 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை நடத்திய நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முன்னாள் நிர்வாக இயக்குனர், டாஸ்மாக் அதிகாரிகள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். குதிரை பேர வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு பதிலளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குதிரை பேரம் நடத்தியதாக ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் ரமேஷ் என்பவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ரமேஷ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுவுக்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக செந்தில் பாலாஜி, டி.ஆர். பாலு ஆகியோரின் இல்லங்கள் உள்பட 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். இதேபோல மன்னார்குடி அருகே திமுக எம்பி டி.ஆர். பாலுவுக்கு சொந்தமான மதுபான ஆலையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். ஈரோடு, நாமக்கல், தஞ்சை, குன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட இடங்களிலும் நீண்ட நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டது. திமுக எம்எல்ஏவாக உள்ள ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவில் இணைய முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவில் இணைவார் என தேர்தலுக்கு முன்னர் பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் திமுகவில் இணைந்த அவர் போடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு எம்எல்ஏவாக உள்ளார். திமுகவில் இதுவரை எந்த பதவியும் வழங்கப்படாத நிலையில் தற்போது ஆளும் கட்சியான தாவேகாவில் இணைவதற்கு அவர் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடகாவிற்கு மத்திய அமைச்சர் ஆதரவு என்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் தாவேகாவும் காங்கிரசும் இணைந்து தமிழ்நாட்டின் நலன்களை தாரை வார்த்ததாக உதயநிதி ஸ்டாலின் பேசியது அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்டு செயலாகவே கருத முடியும் என கூறியுள்ளார்.
சென்னை டி நகர் உள்ளிட்ட கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களில் நகை மற்றும் பணத்தை திருடிய வடமாநில பெண்கள் பிடிபட்டனர். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த குஷ்பு, மீனாட்சி, லட்சுமிபாய் ஆகிய பெண்கள் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள வணிக பகுதிகளில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பி நகை மற்றும் பணத்தை திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த 3 பெண்களையும் கைது செய்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பெயர் மாற்றப்படுவதாக வெளியான தகவல் தவறானது என தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட எக்ஸ் தள பதிவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பெயர் பண்டிதர் அயோத்திதாசர் நவீன பேருந்து நிலையம் என்று மாறுவதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான தகவலை பரப்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரியலூரில் விழிப்புணர்வு என்ற பெயரில் மாணவர்களிடம் மிரட்டும் தொனியில் பேசி ரீல்ஸ் வெளியிட்ட சிங்கப்பெண் படகின் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அரியலூர் சிங்கப்பெண் படகில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சுமதி அண்மையில் அரசு பள்ளியில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களை மிரட்டும் தொனியில் பேசியதுடன் அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டார். அந்த ரீல்ஸ் வீடியோ சர்ச்சையான நிலையில் அவரை சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரிவுக்கு மாற்றம் செய்து அரியலூர் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்த 32 பேர் கைது செய்யப்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசு மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களாக போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் தகர செட் அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்ததாக 14 வழக்குகள் பதியப்பட்டு 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் என்எல்சி நிறுவனத்தின் சுரங்க பணிகளுக்காக நிலங்கள் எடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் தென்குத்து கிராமத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஆட்சேபனை உள்ளவர்கள் 30 நாட்களில் எதிர்ப்பை பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் பிறந்த சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தையின் உடல் குப்பை தொட்டியில் சாக்குப்பையில் கிடந்ததை அறிந்த போலீசார் குழந்தையின் உடலை மீட்டனர். குப்பை தொட்டியில் வீசி சென்றது யார் என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இளம் பெண்களுக்கு 7000 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம் என்ற பெயரில் புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதன்படி இளம் பெண்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினர் தொழில் முனைவோராக 7000 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் ரவி என்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் அதிவேகமாக பேருந்தை இயக்கி வந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த பொதுமக்கள் பேருந்தை மெதுவாக இயக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ரவி பேருந்து நிலையத்திற்குள் வந்த அரசு பேருந்தை மறித்து நிறுத்தியதுடன் அங்கிருந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பொதுமக்களிடம் தரக்குறைவான வார்த்தைகளை பேசியுள்ளார். பாலைவன நாடுகளில் மட்டுமே விளையும் என கருதப்படும் பேரிச்சம்பழத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயி ஒருவர் சாகுபடி செய்து சாதனை படைத்துள்ளார். தவளம் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் கடந்த 9 ஆண்டுகளாக 1 ஏக்கர் நிலத்தில் 50க்கும் மேற்பட்ட பேரீச்சை மரங்களை வளர்த்து வருகிறார். பல்வேறு சோதனைகள், ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை பின்பற்றி தற்போது வெற்றிகரமான விளைச்சலை பெற்று வருகிறார். சென்னை மயிலாப்பூரில் காய்கறி வாங்க வந்தது போல் நடித்து பெண்கள் 2 கடையின் பணப்பெட்டியில் பணத்தை திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் முனியம்மா என்பவர் காய்கறி கடை நடத்தி வருகிறார். பர்தா அணிந்து சென்ற 2 பெண்கள் அவரது கடைக்கு வந்து காய்கறி வாங்குவது போல் நடித்து பணப்பெட்டியில் இருந்து ரூபாய் 42,000 திருடி சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து திருட்டில் ஈடுபட்ட 2 பெண்களையும் தேடி வருகின்றனர்.
கோவை மாவட்டம் சூலூர் அருகே இரவு நேரங்களில் தொடர்ந்து மின்சாரம் தடைபடுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தொடர்ச்சியான மின்தடையால் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள், நோயாளிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மின்தடைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அப்பகுதி மக்கள் மின் வாரிய ஊழியர்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை சேதப்படுத்திய சம்பவம் விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சேதமடைந்த பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஆடி 18 பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற வார சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வியாபாரிகள் வழக்கத்தை விட அதிக அளவில் ஆடுகளை வாங்கிச் சென்றனர். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகள் அவற்றின் ரகம் மற்றும் எடைக்கு ஏற்ப தலா 8,000 முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஒரே நாளில் சந்தையில் ரூபாய் 3 கோடிக்கும் மேலாக ஆடுகள் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 1610 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து ஜூலை 31ஆம் தேதி 420 பேருந்துகளும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி 330 பேருந்துகளும், ஆகஸ்ட் 2இல் 270 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, ஹொசூர், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி 120 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆடி பௌர்ணமி அன்று அலங்கரிக்கப்பட்ட 60 அடி உயரம் கொண்ட திருத்தேரில் ஸ்ரீ கள்ளழகர், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் சமேதராக எழுந்தருளினார். அதையடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் 120 அடி நீளம் கொண்ட திருத்தேர் வடத்தை பிடித்து தேரை 4 வெளி வீதிகளில் இழுத்து வந்தனர். நாடு முழுவதும் குரு பூர்ணிமா தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை முதலே வாரணாசியில் உள்ள புனித நதியாம் கங்கையில் ஆயிரக்கணக்கானோர் நீராடி வழிபாடுகள் செய்தனர். புத்தர் ஞானமடைந்த நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கோரக்நாத் ஆலயத்தில் வழிபாடு செய்தார். இளமை துடிப்புடன் ஆற்றலுடன் எளிதில் அணுகக்கூடியவர்களாக இருக்குமாறு உயர்மட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்திய பிரதமர் அதிகாரிகள் ஒருமித்த நோக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் என கூறினார். பிரதமர் பதவியை நீக்கியது பற்றி மெட்டா நிறுவனம் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு மெட்டா உயரதிகாரிகளுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியுள்ளது. இன்ஸ்டாவில் புதிய சாதனை படைத்த பிரதமர் மோடியின் வீடியோவை மெட்டா சில நிமிடங்களுக்கு நீக்கியதற்கு தொழில்நுட்ப பிரச்சனையே காரணம் என்று மெட்டா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா சார்பில் கண்டனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நீர்நிலைகள் வழியாக தடையற்ற வர்த்தகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது.
நாட்டின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி ஜூன் மாதத்தில் 7.30% உயர்ந்ததாக தேசிய புள்ளியியல் அலுவலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 5.10% இருந்த தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சமாக ஜூன் மாதம் 7.3 உயர்ந்துள்ளது. சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு புலிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் உள்ள வனச்சரகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் புலிகள் பாதுகாப்பு பணிகளோடு 25 புலிகளின் நடமாட்டத்தை முறைப்படுத்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதனால் புலிகளின் எண்ணிக்கை இனப்பெருக்கத்தை கண்காணிக்க முடிவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆகஸ்ட் 1 முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவுக்கு டோக்கன் நடைமுறை அறிமுகம் செய்யப்படுவதாக இந்திய ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இனி முன்பதிவு தொடங்குவதற்கு முன்பே டோக்கன் வழங்கும் நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏசி வகுப்பு முன்பதிவுக்கு காலை 8:30 முதல் 9 மணிக்குள்ளாகவும், ஸ்லீப்பர் வகுப்பு முன்பதிவுக்கு காலை 9:30 முதல் 10 மணிக்குள்ளாகவும் டோக்கன்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்டிஏ தேர்வு சீரமைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள சென்னை ஐஐடி இயக்குநரை பசுகோமியம் நிபுணர் என குறிப்பிட்ட காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்திக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகள் சீரமைப்பு மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, ஐஐடி இயக்குநர் காமகோடியை பெயர் குறிப்பிடாமல் பேசிய பிரியங்கா அவர் பசுகோமியம் நிபுணர் என விமர்சித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, காமகோடி குறித்து பேச பிரியங்காவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளை விட கொரோனா பாதிப்பு மிக குறைவாகவே உள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் தற்போது வெறும் 15 முதல் 20 பேர் மட்டுமே மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள சுகாதாரத்துறை அரசு நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஒரு அதிகாரிக்கு ஒரு கார் என்ற நடைமுறையை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதிகாரிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட கார்களை பயன்படுத்தி வருவதால் அதற்கு கடிவாளம் போடப்பட உள்ளது. இதன் மூலம் அரசின் செலவுகளை குறைக்க அலுவலக வாகனங்களின் தனிப்பட்ட பயன்பாட்டை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் அணையில் நீர்த்திறப்பு அதிகரித்துள்ளதால் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சலால் நீர்மின் நிலையத்தின் உபரி நீர் வெளியேற்றும் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் ஷெனாப் ஆற்றின் கீழ்நிலை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் சீறி பாய்கிறது. எனவே ஆற்றங்கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அசாம் மாநிலம் சிவசாகர் மாவட்டத்தில் திக்கோ ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சிவசாகர் மாவட்டத்தில் உள்ள திக்கோ ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோரம் இருந்த வீடுகள், பண்ணைகள், கால்நடைகள் மற்றும் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு வண்டல் மண்ணிற்கு அடியில் புதைந்தன. கிராம பகுதியில் பல அடி உயரத்திற்கு மணலும் வண்டல் மண்ணும் குவிந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச புலி தினத்தை முன்னிட்டு ஒடிசாவின் பூரி கடற்கரையில் பிரபல மண் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் பிரம்மாண்ட மணல் சிற்பம் ஒன்றை உருவாக்கியுள்ளார். நடப்பு ஆண்டிற்காக எ ஃபியூச்சர் ஷேடோ வித் டைகர்ஸ் என்ற மையத்துடன் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக WWF அமைப்புடன் இணைந்து இந்த மணல் சிற்பத்தை உருவாக்கியதாக சுதர்சன் பட்நாயக் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் அரெஸ்ட் டீப் ஃபேக்ஸ் தொடர்பான மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. டிஜிட்டல் அரெஸ்ட் மூத்த குடிமக்களின் வாழ்நாள் சேமிப்புகளை களவாடும் கொடிய குற்றம் என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்தை அடுத்து இணையவழி குற்றங்களுக்கு தண்டனையை கடுமையாக்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுகிறது. போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கும் வளர்ந்த இந்தியாவிற்காக போதைப் பழக்கம் இல்லாத இளைஞர்கள் என்ற பயணத்தை இந்தியா தொடங்க உள்ளதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.
நீட் முறைகேடு தடுப்பு மசோதா தொடர்பான விவாதத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்வு முறைகேடுகளால் நாட்டின் எதிர்காலம் மறித்துவிட்டது என கூறினார். நாட்டின் எதிர்காலம் எதை நோக்கி செல்கிறது என்றே தெரியவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்தார். மற்றவர்களின் குரலுக்கு செவி மடுக்காதவர்கள் முட்டாள்கள் என காட்டமாக பேசிய ராகுல் காந்தி உண்மையை மத்திய அரசு கவனிக்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் குண்டுகளால் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டவர் மத்திய அமைச்சர் அமித்ஷா என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தைரியம் இருந்தால் மக்களவைக்கு வர சொல்லுங்கள் என ராகுல் காந்தி கொதிப்புடன் கூறியதால் பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ராகுல் காந்தியை கொலைகாரர் என்று கூறினால் காங்கிரஸ் ஏற்குமா என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலடி கொடுத்தார். ராகுல் காந்திக்கு அரசு நிர்வாக முறை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் பதிலடி கொடுத்துள்ளார். துப்பாக்கி சூடு நடத்த அமித்ஷா உத்தரவிட்டதாக ராகுல் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிடும் அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கே இருப்பதாகவும் எந்த அமைச்சருக்கும் இல்லை என்றும் தெரிவித்தார். அமித்ஷா மீது குற்றம் சாட்ட ராகுல் காந்தியிடம் ஆதாரம் இருக்கிறதா என்றும் பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது. மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் அமித்ஷா மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என மறுத்துவிட்டார். மாணவர்கள் மீது தடியில் ஆணியை பொருத்தி தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் பெல்லட் குண்டுகளுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெறாவிட்டால் மீண்டும் போராட்டம் தொடங்க வேண்டிய நிலை ஏற்படும் என சிஜேபி எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி போராட்டம் தொடர்பான மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது கட்டாய நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் முன் குற்றப்பதிவு இல்லாத போராட்டக்காரர்களை விடுவிக்கவும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை பயன்படுத்தி மத்திய அரசு போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை தொடரும் அபாயம் உள்ளதாக சிஜேபி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் தெரிவித்துள்ளார். டெலகிராம் நிறுவனர் பாவெல் துரோவுக்கு ரஷ்யா சர்வதேச பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்யாவின் மத்திய சேவை பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரஷ்ய குற்றத்தடுப்பு சட்டத்தின் கீழ் துரோவ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மீது தீவிரவாதத்தை தூண்டுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் துரோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக உள்ளனர். ரிஷிகேஷின் நகேந்திர நகர் பகுதியில் கண்ணாடி மூலம் தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. பஜ்ரங் சேது என பெயரிடப்பட்ட இந்த பாலத்திற்கு மாநில அரசின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள அமெரிக்க படைகளை குறிவைத்து நள்ளிரவில் ஈரான் திடீர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாமை குறிவைத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை திடீர் தாக்குதல் முயற்சி என குறிப்பிட்டுள்ள அமெரிக்கா ஏவுகணைகள் அனைத்தும் வெற்றிகரமாக இடைமறித்து அழிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஜப்பானின் குமாமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். ஜப்பானின் தெற்கு குமாமோட்டோ பகுதியில் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் பல இடங்களில் கட்டிடங்கள் சரிந்து மக்கள் மாட்டிக்கொண்டனர். சுமார் 3600 பாதுகாப்பு படை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இடிபாடுகளில் சிக்கிய பலரை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது.